இன்று முதல் அஸ்வசும கொடுப்பனவுகள் பலரின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் இரண்டாம் கட்ட பயனாளிகளில் பலருக்கு இன்னும் அப்ளிகேஷன் ப்ராசஸிங் என்றே காட்டுகிறது. உங்களுக்கும் அப்படித்தான் காட்டுகிறதா? அப்படியானால் இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாதீர்கள். ஏனெனில் இந்த வீடியோவின் இறுதியில் நலன்புரி நன்மைகள் சபை அதிகாரியுடன் நடந்த தொலைபேசி உரையாடலின் பதிவையும் கேட்க வைக்கிறேன். அந்த உரையாடலில் அவர் என்ன கூறினார் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ள வீடியோவை இறுதி வரை பாருங்கள். வணக்கம். அஸ்வசும இரண்டாம் கட்ட பயனாளிகள் அனைவருக்கும் மிகவும் முக்கியமான ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். முதலில் ஒரு நல்ல செய்தி. இன்று முதல் அஸ்வசும கொடுப்பனவுகள் தகுதியான பல பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டு வருகின்றன. எனவே உங்கள் பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளதா என்பதை அருகிலுள்ள ஏடிஎம் மூலமாகவோ அல்லது மொபைல் பேங்கிங் மூலமாகவோ உடனே சரிபார்த்து கொள்ளுங்கள். பணம் வரவு வைக்கப்பட்டிருந்தால் உங்கள் தேசிய அடையாள அட்டையுடன் NNEC வங்கிக்கு சென்று பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். இப்போது இரண்டாம் கட்ட பயனாளிகளுக்கான முக்கிய தகவலை பார்ப்போம். பலருடைய விண்ணப்ப நிலை இன்னும் அப்ளிகேஷன் ப்ராசஸிங் என்று காட்டுகிறது. இதனால் பலர் தங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு விட்டதா என்று கவலைப்படுகின்றனர். ஆனால் தற்போது கிடைத்துள்ள தகவலின்படி ப்ராசஸிங் என்று இருப்பதால் மட்டும் உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு விட்டது என்று அர்த்தமில்லை. கடந்த மாதம் நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்ட பயனாளிகள் பட்டியலில் முதலில் உங்கள் பெயர் இருக்கிறதா என்பதை சரிபார்த்து கொள்ளுங்கள். அந்த பட்டியலில் உங்கள் பெயர் இல்லை என்றாலும் உடனே கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் ஆகஸ்ட் மாதத்தில் மேலும் ஒரு புதிய பட்டியல் வெளியிடப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பட்டியலில் உங்கள் பெயர் இடம்பெற வாய்ப்பு இருக்கலாம். அதன் பிறகே உங்களுக்கு அஸ்வசும கொடுப்பனவு கிடைக்குமா இல்லையா என்பது குறித்து தெளிவான தகவல் கிடைக்கும். எனவே தற்போது அப்ளிகேஷன் ப்ராசஸிங் என்று இருப்பவர்கள் பதற்றப்படாமல் அடுத்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கவனியுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை மற்ற அஸ்வசும பயனாளிகளுக்கும் பகிருங்கள். இப்போது நான் கூறிய தகவலுக்கு ஆதாரமாக நலன்புரி நன்மைகள் சபை அதிகாரியுடன் நடைபெற்ற தொலைபேசி உரையாடலின் பதிவை கேளுங்கள். அந்த உரையாடலில் அவர் தெரிவித்த முக்கிய விளக்கங்கள் இதோ. வணக்கம், எவ்வாறு உதவ வேண்டும்? மிஸ் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். மிஸ், இந்த எங்க மாமாவோட அஸ்வசுமா நாங்க 2-3 டைம் எழுதி போட்டோம். சரி. அவர் ஐடி நம்பர் அடிச்சு செக் பண்ணும் பொழுது அப்ளிகேஷன் ப்ராசஸிங் மட்டும் தான் காட்டுது. அவரோட எந்த ஒரு நிதியுமே கிடைக்கல எங்களுக்கு. செக் பண்ணி பார்ப்போம் சார். ஐடி நம்பர் சொல்ல முடியுமா? சொல்றேன் மிஸ். 1958 1958 2890 2890 4256 4256. பேர் தெரிஞ்சு கொள்ள முடியுமா? அப்துல்லா முகமது சித்திக். இந்த நம்பர்ல அப்ளிகேஷன் காமிக்குது இல்ல. 1958 78 90 42 56. 1958 2890 2890. சரி 2890 4256. சரி, சித்திக் தானே? சரி, இந்த அப்ளிகேஷன் இப்போதைக்கு சார் ப்ராசஸிங் நிலைமையில இருக்குது. ப்ராசஸிங் என்றது இப்போதைக்கு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இது சம்பந்தமான ஒரு பிளேலிஸ்ட் ஏஜ் ஆபீஸ்க்கு வரப்பட்டிருந்துச்சு. அதை செக் பண்ணி பாருங்க. அந்த பிளேலிஸ்ட்ல அதாவது போன மாசம் கடைசியாக தான் வெளியிடப்பட்டிருந்துச்சு. அதுல செக் பண்ணி பாருங்க. அதுல பேர் இல்லாத இது சம்பந்தமான மறுபடியும் பிளேலிஸ்ட் வெளியிடப்படும். அது மட்டும் காத்துக்கு வரும் சார். சரியா? ஓகே மிஸ். ஓகே தேங்க் யூ மிஸ். அழைத்தமைக்கு நன்றி. இன்று நாள் இனிய நாளாக அமையட்டும். ஓகே, தேங்க் யூ.